வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உணவு விஷமானதில் 1000க்கு மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கையில் கல்வி முறைகளில் மாற்றம், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. கர்ப்பிணி பெண்களுக்கு போஷாக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. 200 தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதிப்பு. கலுகங்கையில் நீர்மட்டம் உயர்வு, தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்கொரியாவைச் சேர்ந்த 1000க்கு மேற்பட்டவர்கள் உணவு விஷமானதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நம்போர் நகரில் மற்றும் 996 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 24 மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பாலானவர்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்ற உபாதைகளால் பாதிப்படைந்துள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புளிக்க வைக்கப்பட்ட ஒரு வகை உணவு விஷமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலானவர்கள் சிகிச்சையின் பின்னர் மருத்துவமனைகளிலிருந்து வீட்டுக்கு வெளியேறியுள்ளார்கள். இருப்பினும் சிலர் பாதிக்கப்பட்ட நிலையில் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள மத்திய கல்லூரிகள் மற்றும் தேசிய பாடசாலைகள் செயற்கை நுண்ணறிவு பாடசாலைகளாக மேம்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலி ஹால்டி ஹோல் விடுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது உலகம் நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னேறி வருகிறது. அதற்கமைய இலங்கையின் கல்வி முறையின் நவீன தொழில்நுட்பத்துடன் நடத்தப்பட வேண்டும். அதற்கு தேவையான கல்வி சீர்திருத்தங்கள் அமைச்சினால் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது பாடசாலைகளில் செயற்கை நுண்ணறிவு கழகங்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கல்வியை தொடக்கி சில வருடங்கள் ஆகின்றன. இந்த ஆண்டு நாம் ஆரம்பித்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல ஆசிரியர்களுக்கு சிறந்த பயிற்சி தேவைப்படுகிறது. அதற்கு தேவையான பயிற்சி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மலையக பெருந்தோட்டங்களில் 3000 கர்ப்பிணி பெண்களுக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான போஷாக்கு உணவுப் பொருட்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1500 சிறுவர்கள் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள 26,000 சிறுவர்களுக்கு ஊட்டச்சத்துக்களை காலை உணவு வழங்கும் புதிய வேலை திட்டமும் விரைவில் நடைமுறைக்கு வரும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு ஊடாக இவை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள 200க்கும் மேற்பட்ட அரசு சேவை தொழிற்சங்கங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளன. அதே நேரம் எதிர்வரும் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஆசிரிய அதிபர் சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இன்று நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னிலையில் ஒருங்கிணைப்பாளர் சிந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கலுகங்கையில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள நிலையில் மிலகந்த பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி, களத்துறை மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. களத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய, மத்துகம, புலற்சிங்கள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு களத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய, மத்துகம, புலற்சிங்கள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தில் அயகம, எலியகொட, எலபாத்த, கிரியல்ல, குருவிட்ட, இரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலாளர்களை அரபிக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுவித்துள்ளது. அரபிக்கடல் பிராந்தியத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இதனால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை கணுக்கணி பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அம்மன் சிலை ஒரு கண் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அம்மன் சிலையானது வழமையாக மூடிய நிலையில் உள்ள கண்களையுடைய சிலையாகவே காணப்பட்டு வந்தது. நேற்று முன்தினமும் பக்தர்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை திடீரென அந்த சிலையிலுள்ள ஒரு கண் திறந்த நிலையிலும் மற்றைய கண் மூடிய நிலையிலும் மாறியதுடன் மனித கண்களை ஒத்த நிலையில் காணப்படுகிறது. இதனை அப்பிரதேச மக்கள் அதிசயத்துடனும் பக்தி பரவசத்துடனும் பார்த்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
முதலாம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலும் மற்றும் உயர்தரத்தில் கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயர்தர மாணவர்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் வீதம் 24 மாதங்களுக்கு ஒவ்வொரு கல்வி வலயத்திலிருந்தும் 60 மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவதுடன் 6000 மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட முதலாம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 12 மாத காலத்திற்கு மாதாந்தம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கை நெறிகளை தொடர்வதற்கு வட்டியில்லா கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்கான இந்த வட்டியில்லாத கடன் திட்டம் 2017ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் முன்மொழிவுகளின்படி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட 17 அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் 100 பட்டப்படிப்புகளை கற்பதற்கு 7 மாணவர் குழுக்களின் கீழ் உள்ள 17,313 மாணவர்களுக்கு ஏற்கனவே கடன் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பூமியின் மையமானது மெல்ல மெல்ல எதிர்ப்புறமாக சுழல ஆரம்பித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். புவி மேற்பரப்பில் புவி இடைப்பட்ட பரப்பு, வெளிப்புற மையம் மற்றும் உட்புற மையம் ஆகியன 4 அடுக்குகளாக பூமியில் அமைந்துள்ளன. இயற்கையாக பூமி அதன் சுற்றுப்பாதைகள் சுற்றும் வேளையில் பூமியின் மையத்தில் உள்ள திடமான மெட்டல் மற்றும் நிக்கல் உலோகங்களினால் ஆன இன்டர்கோட் என அழைக்கப்படும் பந்து போன்ற அமைப்பு தன்னிச்சையாக சுற்றி வருகிறது. நிலவின் அளவில் 70% உள்ள இந்த உட்புற மைய உலோக பந்தின் சுழற்சி குறித்து கடந்த நூற்றாண்டு முதலே விஞ்ஞானிகள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி நட்சேர் ஆய்வு இதழில் வெளியான கட்டுரையில் பூமியில் இந்த மைய உலோக கோளத்தின் சுழற்சியில் அண்மை காலங்களாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறி வரும் கூற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பூமியின் வெளிப்புற சுழற்சி மட்டுமன்றி பூமியின் மையப்பகுதியின் சுழற்சி வேகத்திலும் மாறுபாடு ஏற்பட்டுள்ளது. கடல் அலைகள் வீசுகின்ற தன்மை, பூமியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களின் தரவுகள் ஆகியவற்றையும் கணக்கிட்டு பூமியின் அடுக்கில் உள்ள மையப்பகுதி எதிர்ப்புறமாக சுழல தொடங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழிசை கட்சியின் மறைந்த பெருந்தலைவரான இரா சம்பந்தனின் பூதவுடல் திருகோணமலையில் உள்ள இந்து மயானத்தில் நேற்று மாலை தகனம் செய்யப்பட்டது. அவரது இறுதிக்கிரியைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தமிழக பாரதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அண்ணாமலை, அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இறுதியாக அன்னாரின் பூர்வீக இல்லத்திலிருந்து பூதவுடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு திருகோணமலை இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. திருகோணமலை நகர் முழுவதும் நேற்று பாதுகாப்பு பலப்படுத்தியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் சீரற்ற காலநிலையின் காரணமாக 14 பேர் பலியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளின் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 9 பேர் காணாமல் போயுள்ளதாக, அவர்களை தேடும் பணிகள் தொடர்வதாகவும் அந்நாட்டு காவல்துறை பேச்சாளர் டான் பகதுவின் கட்கிட் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் அண்டைய நாடுகளான இந்தியா மற்றும் பங்களாதேசிலும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான பருவமழை காலப்பகுதியில் இயற்கை அனர்த்தம் காரணமாக தெற்காசியாவில் ஏற்படும் இழப்புகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 100 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்களை மாத்திரம் இழந்து 234 ஓட்டங்களை பெற்றது. போட்டியில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 100 ஓட்டங்களையும், ருத்ராஜ் கெய்க்வாட் 77 ஓட்டங்களையும், ரெகே சிங் 48 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சு சிம்பாப்வே அணியினர் முசாரா பாணி மற்றும் வெலிங்டன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதற்கமைய 235 எனும் ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்திய சிம்பாப்வே அணி 18.4 ஓவர்கள் நிலைவில் சகல விக்கெட்களையும் இழந்து 134 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது. பந்து வீச்சில் இந்திய அணி சார்பாக முகேஷ் குமார் மற்றும் ஆவேஷ் கான் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை கைப்பற்றினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரை 1-1 என்ற நிலையில் சமன் செய்துள்ளது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் நேற்று மாலை ஏற்பட்ட வாகன விபத்தில் மன்னார் மறை மாவட்ட அருத்தந்தை கே ஜனார்த்தனன் உயிரிழந்துள்ளார்.
நேற்று மாலை தலைமன்னார் ஆலயத்தில் மாலை நேர திருப்பலியை ஒப்பு கொடுத்த பின்னர் மீண்டும் தலைமன்னாரிலிருந்து மன்னார் நோக்கி உந்துருளியில் பயணித்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மன்னார் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்போது படுகாயமடைந்த அருத்தந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் தற்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இசையமைப்பாளர் ஹிப்கப் ஆதி. இவர் ஆம்பள படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகியுள்ளார். இதன் பின்னர் மீசை முறுக்கு படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். கதாநாயகனாகவும் இசையமைப்பாளராகவும் வளர்ந்து வரும் ஹிப்கப் ஆதி சில வருடங்கள் திரைத்துறையிலிருந்து விலகி படப்பிடிப்பில் கவனம் செலுத்தினார். பின் மீண்டும் சினிமாவில் கால் பதிக்க ஆதியும் இந்த ஆண்டு PR சேரனும் வெற்றி திரைப்படம் கிடைத்துள்ளது. மேலும் இசையமைப்பாளராக அரண்மனை 4 வெற்றி படத்தை கொடுத்துள்ளார். இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஹிப்கப் ஆதியை இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா என நினைத்து ரசிகர் ஒருவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளார். தன்னை ரோஹித் சர்மா என நினைத்துக் கொண்டிருந்த ரசிகரிடம் நான் ரோஹித் சர்மா இல்லை, ஹிப்கப் ஆதி இசையமைப்பாளர் என அவர் கூறிவிட்டு செல்வதை காணொலியாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.